மேடம் வணக்கம் மேடம். சில நாட்களுக்கு முன்னாடி திருமாவளவன் பாய்ஸ் மீண்டும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன மேடம்? நடு ரோட்லயே வச்சு ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருப்பாங்க. ஓ, அந்த கந்து வெட்டியும் கட்ட பஞ்சாயத்தும் பண்ற பொறுக்கி கும்பல் தானே பேசுறீங்க? இன்னைக்கு விசிகா திருமாவளவனுக்கு திமுகவோட தொத்து வியாதி எந்த அளவுக்கு தலைக்கேறிடுச்சுன்னா ஆணவமும் அகங்காரமும் தலை விரிச்சு ஆடுது. ஏயா நீங்க சொகுசு கார்ல போறீங்க, உங்களை மாதிரி சொகுசா வராரு, பாவம் ஒரு 2 வீலர்ல ஒருத்தர் போறாரு, அவர் அட்வொகேட் இல்லையோ யாரோ ஒருத்தர், ஒரு சாதாரண மனுஷன் போறாரு, முன்னாடி போறாரு, நீங்க பின்னாடி போறீங்க, இடிச்சாச்சு. யாரு இடிச்சாங்க, யாரு இடிச்சாங்க, எந்த யார் மேல தவறுன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரா நீங்க கார் உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து ஒத்த மனுஷனையா துரத்துவீங்க? துரத்தி அடிப்பீங்களா? சோ இதுக்கு திரும்ப அவர்கள் காருல உட்கார்ந்து நல்லா வேடிக்கை பார்க்கிறாரு. ரோட் ஷோ, இவங்களோட தேர்தல் ரோட் ஷோ இதுதான் போல இருக்கு. சூப்பரா இருக்குங்க. தேர்தல் பயணத்தை தொடங்கிட்டாரு திரும்ப அவர்கள். செம. இப்படி எல்லாம் இருக்கணும். தமிழகத்துக்கு இந்த மாதிரி ரவுடியும் குண்டாவும் தலைவர்களை வச்சா உருப்பட தமிழகம். அந்த மாதிரி இன்னைக்கு அதாவது தமிழ் மக்கள் இன்னைக்கு வாயை திறக்க கூடாது, அடங்கணும், ஒடுங்கணும், ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தலையாட்டணும். அதுக்கு திருமாவளவன் ஒரு விளக்க வீடியோ அளிச்சிருப்பாரு. நாங்க அடிக்கலாம் இல்ல அப்படின்னு முன்னாடி நாள் சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் அவரே சும்மா 4 தட்டு தட்டணுன்றாரு. திருமாவளவன் ரோட்ல மக்கள் யாரும் நடக்க கூட கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது இன்னைக்கு அததான் சொன்னேனே, திமுகவோட தொத்து வியாதி. இவங்கள ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பிச்சை போட்டு ஓட்டு பிச்சை போட்டு உன்னை ஒரு தலைவனா ஆக்கினா மக்களை அந்த ஒரே ஒரு பாவத்துக்காக இப்படி ஒரு துன்புறுத்தலா எந்த மக்களும் வாழவே கூடாதான்னு நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல. அதாவது இன்னைக்கு தமிழ் மக்களோட குரல் நசுக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகம் பொதக்குழியில தள்ளியாச்சு. இன்னைக்கு மக்கள் ஒரு ஆடு மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டணும். ஏதாவது நீ வாய திறந்த, இவர் என்ன சொல்றாரு, அவன் வண்டியை நிறுத்தினா பார்த்தான் முறைச்சான். ஏயா சரி, பார்த்தா முறைச்சானே வச்சுப்போமே, இவர் சொல்றத உண்மைன்னே வச்சுப்போம். ஏன்னா அவர் தான் வாயை திறந்தா உண்மை மட்டும் தானே வரும். காந்தி தாத்தாவோட பேரனாச்சே, அதனால அவரு சொல்றது உண்மைன்னு வச்சுப்போம். அவன் முறைச்சான். நீங்க ஒரு தலைவர்ல, மக்களுக்கான தலைவர்ல, அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்னு ஏயா இவ்வளவு தூரம் மாற நிமித்தி நின்றுட்டு ஒருத்த முறைக்கிறான்னா உடனே அவனை கூண்டாசு மாதிரி போட்டு அடிச்சிருவியாயா? நான் கேட்கிறேன். துரத்தி இப்படிதான் அடிப்பியா? அதுக்கு மேல ஒரு சாலை மறியல் போராட்டம் வேற. அவன் மேல கேச போடு, அவனை ஆஃப் பண்ணு, அவனை மொத்தமா க்ளோஸ் பண்ணு. இனிமே எவனாவது நான் தான் திரும்ப, இனிமே எவனாவது என் மேல கைய வச்சிங்க, என் கார் மேல கைய வச்சிங்க, உன் மேட்டர் க்ளோஸ் அப்படின்னு தமிழகத்தையே மிரட்ட பாக்குறியா நீ? அதுக்கு மேல வெக்கமே இல்லாம, நாக்குல நரம்பே இல்லாம நீ தானே பேசுன? திமிரி திருப்பி அடியா, திரும்பவா செருப்பு அடி. தமிழக மக்கள் செருப்பு அடி விற்காம அன்னைக்கு உன்னை விட்டாங்களேன்னு ஒழுங்கா வாய மூடிட்டு போயா. நீலா தமிழகத்துல இருக்கிறதுக்கு லாக்கே இல்ல. ஒரு தலைவன், கேடுகெட்ட தலைவன். இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட தலைவன் அண்ணா காமராஜர், அம்பேத்கர் மாதிரி சுயநலம் இல்லாத தலைவர்கள் இந்த தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் இருந்த இந்த மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி, ஒரு கேடு கெட்டவன் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைங்க. இதுக்கு 2026 மக்கள் பதில் சொல்லியே தீர்வாங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்கு மேல அவன் முறைச்சான். சரி, முறைச்சான்னா நீங்க ஒரு தலைவரா என்ன பண்ணணும்? இறங்கி என்னப்பா என்ன ஏது, உங்களுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல, மக்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவ்வளவு பயம் உங்க மனசுல, அவ்வளவு கனம் உங்க மடியில. எவ்வளவு பெட்டி வாங்கியிருக்கீங்க? சோ ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தா பயப்படுற நீங்க நாளைக்கு 8 கோடி மக்களுக்கு ஒரு தலைவரா வர எப்படி நீங்க கனவு கூட காணுவீங்க? அதுக்கான என்ன தகுதி இருக்கு? ஒரு சாதாரண மனுஷன் ரோட்ல போறவன் என்னன்னு இறங்கி கேட்க கூட வக்கில்ல. சரி, அவன் தான் இடிச்சிட்டான்னு வச்சுவோம், இறங்கி என்னப்பா ஏது, கூட தான் போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல, உங்க தொண்டர்கள் இருக்காங்க, அவன் ஒத்த மனுஷன் தனியா இருக்கான்ல. சரி, சப்போஸ் இறங்கலன்னா கூட பரவாயில்ல, உடனே ஒரு போலீஸ போன் அடிக்க வேண்டியது, 100 போன் பண்ணி வர சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு அந்த மாதிரி ஆக்ஷன் கூட தான் போலீஸ் எஸ்கார்ட் இருக்காங்களே,
அவங்கள வச்சு அவங்கள நீதிபடி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவனோட ஐடி கார்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீதிபடி அவன் மேல கேஸோ ஏதோ போடுங்களேன். அதுக்குன்னு இப்படி ஒரு குண்டாஸ் மாதிரி அவனை துரத்தி அடிக்கிறது, இது என்ன ஒரு கேடு கெட்ட ஒரு தலைவனாக கூட இல்ல, ஒரு மனுஷ தன்மை கூட இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு. அதாவது எந்த அளவுக்கு இதுக்கு மேல அவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி தெரியும் உடனே, அதாவது 4-5 நிமிஷத்துக்குள்ள திரு அண்ணாமலை அவர்களுக்கு மீடியாவுக்கு போயிருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, என்னையா சொல்லிட்டா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இப்படி நீங்க பண்ணது தவறு, நீங்க காருள்ளே உட்கார்ந்து அடிக்கும் போது பார்த்து இறங்கி கேட்டு இருக்கலாம், நீங்க ஒருத்தர் அடிச்சாருன்னா அவருக்கு நீதிபடி என்ன பண்ணணுமோ பண்ணி இருக்கலாம், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறது தப்பு, சாலை மறியல் பண்றது தப்பு இப்படின்னு கேட்கறது ஒரு தலைவரா இல்ல சார். எங்க அண்ணாமலை தலைவரா இல்ல, ஒரு சாதாரண மனுஷனா கேட்டார் சார், ஒரு சாதாரண தமிழனா கேட்டாரு. அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு தமிழனா ஒரு சாதாரண மனுஷனா இருக்க தெரியும் தான் நாளைக்கு தலைவனா வர முடியும். அதுக்கு மேல ஓடோடி அவனை விரட்டி இதுல ஒரு ரோட் ஷோ பண்ணி ஒரு போராட்டம் நடத்தி இதுக்கு மேல மீடியால வெக்கமே இல்லாம நாங்க 4 தட்டு தான் தட்டினோம், சரியா கூட அடிக்கல. ஏயா அப்போ சரியா அடிக்கலன்றதுதான் உன் குறை இல்லையா? 1-4 தட்டு தட்டா தெரியும் தமிழக மக்கள். 2026 காத்திருங்க, உங்க முடிவு நிச்சயம். உங்களுக்குலாம் காடு வெட்டி குரு ஐயா தாங்க சரி. அவர் இருந்தா இந்த டான்ஸ் ஆடுவீங்களா? அடங்கி ஒடுங்கி போறமா எலி மாதிரி பதுங்கி இருக்க மாட்டீங்க. வீசிக்காவா சிறுத்தைகளா வெறும் எலிகள் குஞ்சுகள், எலி குஞ்சுகள் கட்சி. இப்படி ஒரு கேடு கட்சி தமிழகத்துக்கு வேண்டாம். 2026 உங்க திமிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி. மேடம், அப்ப விசிக மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணலையா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணிருக்காரு. என்னன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வாசல்ல கதற அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு போராடும் போது இவரு நல்ல ரோட் ஷோ பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்களுக்காக பேருக்கு ஒரு போட்டோ ஷூட் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்புறம் பாவம் அவங்கள எதுக்கு இவர் தானே அவங்கள எல்லாம் தூக்கி வளர்த்து எல்லாம் ஆளாக்கி வேலை கொடுத்து எல்லாரும் பண்ணாரு. பணி நிரந்தரம் எல்லாம் இவர் தானே பேசினாரு. ஆனாலே வெக்கமே இல்லாம நாக்கு நரம்பே இல்லாம மீட்டிங்ல குப்பை பொறுக்கிறவங்க, ஏயா எந்த பட்டியலினத்தாருக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த பட்டியலினத்தார் வாழ்வாதாரத்துக்காக போராடும் போது குப்பை பொறுக்கிறவங்கன்னு அவங்களை ஈடுபடுறதுக்கு உனக்கு என்னையா அதிகாரம் இருக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த ஜனநாயகத்துல? பாவம் அந்த பெண்கள் நைட்டுல நடு தெருவுல தரன்னு போலீசாரால இழுக்கப்பட்டு அவங்க அடைக்கப்பட்டாங்க. என்னையா பண்ணீங்க நீங்க? எந்த படத்துல எந்த மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க முதலமைச்சரோட? நான் கேக்குறேன். அதாவது ஒரு கேடு கெட்ட தலைவர்னா திருமா அவர்கள் ஒரு தலைவரை தாண்டி ஒரு மனுஷனா இருக்கிறது கூட அவர் லாய்க்கல. வெறும் கந்த வெட்டி பண்றதுக்கும் ரவுடிசம் பண்றதுக்கும் மக்களை மிரட்டி பணம் வாங்கறதுக்கும் லேடிஸ துன்புறுத்துறதுக்கும் இதுக்கு இந்த ஒரு குண்டாஸ் ரவுடி கேங்கு தான் விசிகா. இன்னைக்கு அப்படி ஒரு கட்சி தமிழகத்துக்கு தேவையே இல்லை. தமிழகம் சீர்குலைஞ்சு போச்சு விசிகாவானால திருமானால.